பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு சகோதரர்களே, இன்று தமிழக அரசு 2025-26க்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. வழக்கம் போல் 4 ஆண்டுகள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிதிநிலை அறிக்கைக்கு பதிலாக ஒரு வெத்து பேப்பரை ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்துட்டு போயிருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பட்ஜெட். எதற்கு நான் சொல்கிறேன், அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு மாநில அரசு 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை தொடக்கூடிய முதல் மாநிலமாக தமிழகத்தை மாற்றியிருக்கிறாங்க. வரலாறு காணாத கடனை நம்ம வாங்கியிருக்கோம். ஒரே ஆண்டில் 2025-26க்கு நம்ம வாங்கக்கூடிய கடன் மட்டுமே 1,62,000 கோடி ரூபாய். இந்தியாவில் எந்த மாநிலமுமே 1,62,000 கோடியை வாங்க மாட்டாங்க, வாங்கியிருக்கோம். எந்த மாநிலத்தினுடைய கடனுமே 9,60,000 கோடியை தொடுல நம்ம தொட்டுட்டோம். சரி, வாங்கியிருக்கக்கூடிய கடனை எதற்காக பயன்படுத்தி இருக்கிறோம், நல்லதுக்காக பயன்படுத்தி இருக்கோமான்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மாநிலத்தில் ரெவென்யூ டிஃபிசிட், அதாவது வரக்கூடிய வருவாய், மாநில அரசு சொந்தமாக டேக்ஸ் ரெவென்யூ, நான் டேக்ஸ் ரெவென்யூ, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய சென்ட்ரல் பூல் டிவிசபிள் டேக்ஸ், மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கிராண்ட் அண்ட் எய்ட், இதெல்லாம் நம்ம ரெவென்யூக்கு வரக்கூடிய ஒரு பகுதி. அதுக்கப்புறம் மாநில அரசு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கணும், அதை ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு பக்கம் வைக்கிறோம். நம்ம என்ன கேபிட்டலுக்கே போலிங்க ஐயா, அதாவது உட்கட்டமைப்புக்கே போகலை. இந்த இரண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம தடுமாறுறோம். ஒரு உள்கட்டமைப்புக்கு பணம் கொடுக்காம நமக்கு இருக்கக்கூடிய ரெவென்யூ டிஃபிசிட் மட்டுமே 46,467 கோடி. அங்கேயே நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியல. நம்மளால் சம்பாதிக்கக்கூடிய பணமும் நமக்கு வரக்கூடிய பணமும் நாம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம கொடுக்கக்கூடிய சம்பளம், பென்ஷன், வாங்கின கடனை கட்டுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயே முடியல. இங்கே நான் குஜராத்தை கம்பேர் பண்ணுறேன். குஜராத் அவங்களும் பட்ஜெட் போட்டிருக்காங்க. டாஸ்மார்க் 50,000 கோடி ரூபாய் வருமானம் இல்லாமல் குஜராத்தினுடைய ரெவென்யூ சர்ப்ளஸ் மட்டுமே 19,965 கோடி ரூபாய். அதாவது 50,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க் வருமானம் இல்லாமல் குஜராத் 19,695 கோடி. நாம் டாஸ்மார்க் வருமானம் 50,000 கோடி ரூபாயை சேர்த்து அங்கே மட்டுமே நமக்கு 46,467 கோடி ரூபாய் நட்டம். இப்போ இதற்கப்புறம் கடன் வாங்குறோம். இதை தாண்டி கடன் 1,62,096 கோடி ரூபாய் நாம் வாங்கியிருக்கக்கூடிய கடன். சரி, வாங்கின கடன் எதுக்காக வாங்கியிருக்கோம்னா உள்கட்டமைப்புக்காக இல்லை. சம்பளம் கொடுக்கறதுக்கு, பென்ஷன் கொடுப்பதற்கே கடன் வாங்கி ஒரு மாநிலம் இன்றைக்கி தத்தளித்து கொண்டிருக்குன்னா தமிழ்நாடு. மொத்தமாக உள்கட்டமைப்பு, புதுசாக ஒரு ரோடு போடணும், பில்டிங் போடணும், ஸ்கூல் பில்டிங் கட்டணும். அதற்கு தமிழகத்தில் நாம் இந்த பட்ஜெட்டில் செலவு செய்திருப்பது 57,231 கோடி. 57,231 கோடி நாம் உள்கட்டமைப்புக்காக ஒதுக்கியிருக்கோம். குஜராத் மாநிலம் இந்த பட்ஜெட்டில் உள்கட்டமைப்புக்கு அவங்க ஒதுக்கியிருப்பது 95,472 கோடி. அதாவது உள்கட்டமைப்புக்கு ஒரு மாநில அரசு எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னு பார்த்து அந்த மாநிலம் வளர்ச்சி பாதையில் போதா, வீழ்ச்சி பாதையில் போதான்னு பார்க்கலாம். குஜராத்தை பொறுத்தவரை 95 கோடி ரூபாய், 95,000 கோடி ரூபாய் உட்கட்டமைப்புக்கு. தமிழகத்தில் 57,000 கோடி ரூபாய் உட்கட்டமைப்புக்கு. ஆக மொத்தம் 4,39,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருக்கு. 4,39,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு அதில் 1,62,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி சம்பளம் கொடுப்பதற்கு, பென்ஷன் கொடுப்பதற்கே பணம் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு. அதனால தான் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை கடன் உயர்ந்திருக்கிறது, கடன் சுமை உயர்த்தி இருக்கின்றார்கள். வெற்று அறிவிப்புகள் அதிகமாக இருக்குது. போன ஆண்டு சொன்னதுக்கு இந்த ஆண்டு சொன்னதுக்கும் பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கலை. அப்படியே ஒரு மாயாஜாலமாக பண்ணி ஒரு 20 நிமிஷம் முதலமைச்சரை புகழ்கிறது, ஒரு வள்ளுவர் ஐயாவுடைய திருக்குறளை கொண்டு வந்து 2 நிமிஷம் சொல்கிறது. இந்தியாவிற்கே வழிகாட்டி தமிழகி தான் இந்தியாவுக்கு வழிகாட்டியானா? 50,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க் வருமானத்தை வச்சு 1,62,000 கோடி கடன் வாங்கி இதுதான் இந்தியாவுக்கு வழிகாட்டியா? அதனால் எந்த அர்த்தத்தில் அங்கே நிதியமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டை போட்டு அவர்களாகவே சட்டமன்றத்துக்குள்ளே முதலமைச்சரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றவர்களுக்கு தெரியல. மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் வெள்ளை காகிதத்தை கொடுத்துட்டு போயிட்டுருக்கலாம். வெள்ளை காகிதத்தை படித்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது பட்ஜெட்டை பொறுத்து பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி காலையில் ப்ரெஸ் மீட்டில் எங்கள் தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள். இது எங்களுடைய பார்வை. தமிழகம் இன்னும் அதல பாதாளத்துக்கு எடுத்து செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். நம்முடைய சமுதாயம், வருகின்ற சமுதாயம் எல்லாம் இன்னும் 6 தலைமுறைக்கு வாங்கின கடனுக்கு வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருப்போம்.
மற்ற மாநிலங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டுருப்பாங்க. இரண்டாவது டாஸ்மாக் ஊழல். இன்றைக்கி பல இடத்துல பல பேச்சுக்களை பார்க்குறோம். சரி, என்ன டாஸ்மாக் ஊழல், ஈடு என்ன சொல்லியிருக்கிறாங்க, மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியல. இல்லை ஒன்றுமே நடக்கலின்னு அமைச்சர் சொல்கிறாரு, இது ஒன்றுமே இல்லை, திசை திருப்பதற்காக அமலாக்கத்துறை ரைடு நடத்துகிறாங்க. கொஞ்சம் அதை விரிவாக பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். நம்முடைய தமிழ் சொந்தங்கள் 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். டெல்லி ஊழல், சத்தீஸ்கர் ஊழல், இரண்டிலும் லிக்கர் ஊழல் நடந்துச்சு. டெல்லி ஊழலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஆம் ஆத்மி கட்சி தலைவர் முதலமைச்சர் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த டாஸ்மார்க்குக்காக அவங்களுடைய அஃபீஷியல் பாலிசியை ட்வீக் பண்ணி ஒரு புதுசாக ஒரு பாலிசியை கொண்டு வந்து சில நிறுவனங்களுக்கு ஃபேவர் பண்ணுறாங்க. அது நம்ம டெல்லி ஊழல்னு சொல்கிறோம். சத்தீஸ்கர் ஊழல் என்ன? தமிழ்நாட்டில் நம்ம டாஸ்மாக் இந்த அமைப்பு வச்சுருக்கிற மாதிரி சத்தீஸ்கரில் சத்தீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க. CSMCL, சத்தீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட். அது சத்தீஸ்கர் மாநிலத்துக்குள்ளே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது அவங்க அங்கே உருவாகக்கூடிய சாராய லிக்கரை மார்க்கெட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எடுக்கும் பொழுது இதில் 3 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, டாஸ்மாக் நிறுவனம் 5000 ரீட்டைல் அவுட்லெட் இருக்குது, எலீட் பார்ஸ் இருக்குது, FL2 லைசன்ஸ் சென்டர் இருக்குது, வேறு இடத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டெம்பரரி லைசன்ஸ். இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி இந்த சாராயத்தை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள், அவங்க இரண்டாவது பகுதி. மூன்றாவது பாட்டிலிங் கம்பெனி, அவங்க பாட்டில் அடைச்சி அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி அதை டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய கண்காணிப்பில் ரீட்டைல் அவுட்லெட் கொண்டு வராங்க. 3 நிறுவனங்கள். தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையினுடைய செய்திக்குறிப்பு எதற்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இதில் கிக்பேக்குன்னு சொல்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டினுடைய எம்ப்ளாயி ஃபெடரேஷன், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5000 டாஸ்மாக்னுடைய எம்ப்ளாயி ஃபெடரேஷன் ஒரு பக்கம் சொல்கிறாங்க, 40% டாஸ்மாகிலிருந்து விற்கப்படக்கூடிய சாராயம் அது முறையாக வரக்கூடிய பாதையில் வரல, அது அவுட் ஆஃப் சிஸ்டத்தில் வருது. அதாவது நீங்கள் 100 குவான்டிட்டி, ஒரு 100 லிட்டர் விற்கிறீங்கன்னா 60 லிட்டர் மட்டும்தான் முறைப்படுத்தப்பட்ட முறையில் வருது, 40 லிட்டர் சிஸ்டத்துக்கு வெளியே வருது. இன்றைக்கி நம்ம பேசுவது எல்லாமே சிஸ்டத்துக்கு வெளியே, சிஸ்டத்துக்கு உள்ள 2 ஊழலையும் சேர்த்து பேசுகிறோம். ஈடியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு ரைடு பண்ணாங்க? ஈடி எதுக்கு ரைடு பண்ணுறாங்கன்னா, மாநில அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் சம்பந்தமாக பல விதமான எஃப்ஐஆரை போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆரை 3 ரகமாக பிரிக்கலாம். முதல் ரகம் வந்து ஒரு டாஸ்மாக்னுடைய ரீட்டைல் அவுட்லெட்டில் ஒரு குவார்டர் பாட்டிலுக்கு 10 ரூபாயிலிருந்து 30 ரூபா அதிகமாக வாங்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர், இது ஒரு செட். இரண்டாவது செட், டாஸ்மாக்னுடைய அதிகாரிகள் எந்த ஆலயத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும், யாருக்கிட்ட பியர் பாட்டில் வாங்கணும், யாருக்கிட்ட லிக்கர் வாங்கணும், யாருக்கிட்ட இந்தியன் மேட் ஃபாரின் ஸ்பிரிட் வாங்கணும் அப்படிங்கிறத டாஸ்மாக்னுடைய அதிகாரிகள் பின்னாடி இருக்கக்கூடிய சாராய ஆலைகிட்ட பேசி ஒரு கிக்பேக் சிஸ்டத்தில் வாங்குறது இரண்டாவது எஃப்ஐஆர். மூன்றாவது எஃப்ஐஆர், டாஸ்மாக்னுடைய அதிகாரிகள் ரீட்டைல் அவுட்டில் இருக்கிறவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணுற பாலிசியில் அவங்க பணம் வாங்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இந்த 3 எஃப்ஐஆர் தான் 3 கேட்டகரி. இடி அவங்க 3 எஃப்ஐஆரையும் கையில் எடுத்து, தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட 3 எஃப்ஐஆரையும் இடி கையில் எடுத்து அதுக்கு ECIRனு ஒன்று பதிவு பண்ணுவாங்க. அதாவது ஸ்டேட் போலீஸ் நம்ம பதிவு பண்ணும்பொழுது எஃப்ஐஆர்னு சொல்கிறோம், இடி வரும்போது ECIRனு ஃபைல் பண்ணி உள்ளே வர்றாங்க. இதை வச்சு சோதனையை பண்ணுறாங்க. சோதனை எங்கே பண்ணுறாங்க? தமிழ்நாட்டினுடைய சாராய ஆலைகள் அவங்ககிட்ட சோதனை பண்ணுறாங்க. அக்காடு டிஸ்டிலரியிலிருந்து 4-5 டிஸ்டிலரி சோதனை. அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகள் கரூரில் ஒரு 5 இடத்துல பண்ணுறாங்க. டாஸ்மார்க்கினுடைய தலைமை அலுவலகம் குடோன் இங்கெல்லாம் பண்ணுறாங்க. 3 இடத்துல பண்ணிவிட்டு 3 விதமான இடத்துல பண்ணிவிட்டு 5 நாள் சோதனைக்கு பிறகு நமக்கு ஒரு செய்திக்குறிப்பு மூலமாக தெரிவிக்கிறாங்க, என்ன நடந்திருக்குன்னு தெரிவிக்கிறாங்க. முதல்ல அவங்க சொல்லியிருப்பது, டாஸ்மார்க்கினுடைய டிரான்ஸ்போர்ட் ஊழல் 100 கோடி ரூபாய்க்கு வேலை முறையில்லாமல் யாரெல்லாம் இந்த பாட்டில் எந்த வண்டி எடுத்துகிட்டு போவோம், யார் பண்ணுவாங்க, அதில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே இதில் முறைகேடு நடந்திருக்கு ஒரு பார்ட். இரண்டாவது, டாஸ்மார்க் ஆலை ஜெகத் ரட்சகன் அவர்கிட்ட இதற்கு முன்பு நடந்த ரைடு 2019-21 நடந்த ரைடை ஒத்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இன்கம் டேக்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சாராய ஆலையில் போலி கணக்கு எழுதியிருக்கிறாங்க. அதாவது இவங்களாகவே ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அந்த பொருளை 150ன்னு பில் எழுதுறாங்க, 50 ரூபாய் போலி கணக்கில் வெளியே அந்த பணத்தை எடுத்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அதாவது கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 100 லிட்டர் தயாரிக்கிறாங்க முறைப்படி, அதை தாண்டி இன்னும் 30 லிட்டர் தயாரிக்கிறாங்க. 30 லிட்டர் முறையான பாதையில் போகாமல் வெளியே வருது. இது ஒரு ஊழல். 100 லிட்டர் தயாரிக்கிறக்கே இவங்க பொருள் வாங்கும் பொழுது அதிகப்படியான விலை கொடுத்து அந்த கணக்கை எழுதுறாங்க. ஸோ போகஸான பில்ஸ் ஜென்ரேஷன். இது ஜெகத் ரட்சகன் அவருடைய ரைடில் இன்கம் டேக்ஸ் கொடுத்த செய்தி குறிப்பை
யாராவது நேரம் இருந்து எடுத்து படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அதில் சொல்லியிருப்பாங்க 1000 கோடி ரூபாய் அந்த ஒரு ஜெகத் ரட்சகன் மட்டுமே ஊழல் செஞ்சுருக்காங்க. எல்லாமே கிக் பேக், லிக்கர் கம்பெனிலேருந்து எடுத்த பணம் வெளியே. இன்னைக்கு இந்த 3 டிஸ்லரி இவங்க, ஆனால் இவங்க மட்டும் தனியாக அந்த தப்பு பண்ண முடியாது. பாட்டிலிங் கம்பெனி, ஏன்னா பாட்டிலிங் கம்பெனி தான் பாட்டில் போடணும். வர்ற லிக்கருக்கு அவன் பாட்டில் போட்டு கேப் அடித்து அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் அடித்து அது டாஸ்மாகுக்கு போகணும். இப்போ பாட்டிலிங் கம்பெனி ரைடு பண்ணுறாங்க. இந்த பாட்டிலிங் கம்பெனி என்னென்னா இது தனி இண்டிபெண்டன்ட் என்டிட்டி கிடையாது. டிஸ்லரி கம்பெனியினுடைய சிஸ்டர் கன்சர்ன். இந்த மோஸ்ட் ஆஃப் த பாட்டிலிங் கம்பெனி என்ன இடி செய்தி குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்களோ, இந்த சாராய ஆலை நிறுவனங்கள் தன்னுடைய பினாமி மூலமாக பாட்டிலிங் கம்பெனியை ஓன் பண்ணுவாங்க. சில இடத்துல சிஸ்டர் கம்பெனியாக ஓன் பண்ணுவாங்க. நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் கூட மறைமுகமான தொடர்பு சாராய ஆலைக்கும் பாட்டிலிங் யூனிட்டுக்கு இருக்குது. அப்போ இவங்க செய்கிற அந்த எக்ஸ்ட்ரா லிக்கருக்கு எக்ஸ்ட்ரா பாட்டில் வேணும். இது சத்தீஸ்கரனுடைய எக்ஸாக்ட் மாடல். போலி ஹாலோகிராம் ஸ்டிக்கர், போலி பாட்டில், போலி கேப். ஏன்னா இது எல்லாமே நம்ம கணக்கு பார்க்குறோம். டாஸ்மாக்னுடைய வேலை என்னென்னா ஹாலோகிராம் ஸ்டிக்கர் எவ்வளோ கொடுத்தோம், எவ்வளோ ஹாலோகிராம் ஸ்டிக்கர் திரும்ப வந்திருக்கு, இது டாஸ்மாக் பார்க்க வேண்டிய கணக்கு. சத்தீஸ்கரில் சிஎஸ்எம்சிஎல் என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹாலோகிராம் ஸ்டிக்கர், எக்ஸ்ட்ரா பாட்டில், எக்ஸ்ட்ரா கேப், இது தனியான ஒரு நெட்வொர்க். இன்றைக்கி தமிழகத்தில் ஈடியினுடைய செய்தி குறிப்பு 2 சொல்கிறாங்க. பேரலல் நெட்வொர்க்கில் இவங்க பணத்தை ஜென்ரேட் பண்ணி வெளியே எடுத்திருக்காங்க. சாராய ஆலைகள் ஒரிஜினலாக செஞ்ச சாராயத்துக்கே அதிகப்படியான இன்புட் காஸ்ட்டை காமிச்சு எடுத்திருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சாராய ஆலையினுடைய கரண்ட் பில் எடுத்து பார்க்குறாங்க. ஒரு சாராய ஆலையினுடைய நார்மல் கரண்ட் பில் எவ்வளவு யூனிட் பவர், எவ்வளோ வால்யூம்க்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ அதிகமான சாராய உற்பத்தி பண்ணும்பொழுது கரண்ட் பில் அதிகமாக வரும். இதை அமலாக்கத்துறையை பொறுத்தவரை சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு சாராய ஆலையை ரைடு பண்ணி அவங்க கரண்ட் பில் இந்த ஸ்கேமுக்கு முன்னாடி எவ்வளவு, 100 யூனிட் செய்யணும்னா எவ்வளோ கரண்ட் பில் இருக்கணும், 200 யூனிட்னா எவ்வளோ கரண்ட் பில் இருக்கணும், இதையெல்லாம் வச்சு சார்ஜ் ஷீட் போட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இடி ரைடை பற்றி இவ்வளோ தான் எனக்கு தெரியுங்க. நான் இன்னும் கரண்ட் பில்லை பற்றி நான் போக விரும்பலை. அவங்க எங்கிருந்து ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணாங்க, எவ்வளோ ஏமாத்து பண்ணாங்க. இப்போவே சில மீடியா நண்பர்கள் 40,000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் இடியினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பை வைத்து 1000 கோடி ரூபாய்க்கு மேலே கிக் பேக் உள்ளே வந்திருக்கு. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி இதை கம்பீரமாக எடுத்துக்கிறோம். இதில் குறிப்பாக நிறைய நண்பர்கள், இன்றைக்கி அமைச்சர் சொல்கிறார், சாராய அமைச்சர் என்ன சொல்கிறார், அது எப்படி அண்ணாமலை 1000 கோடி சொன்னார், அதே இடி 1000 கோடி சொல்லுது. இந்த ஃபெடரல் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு நிறுவனம் இருக்குது. ஒரு நிருபர் மகாலிங்கம்னு ஒரு நிருபர் இந்த ரைடு நடக்கும்போது அவர் ஆர்டிக்கல் எழுதுறாரு. 1000 கோடி ரூபாய்னு ஒரு மென்ஷன் பண்ணி அந்த ஆர்டிக்கல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காரு, எப்படியெல்லாம் கிக் பேக் நடந்திருக்கு. அதை தாண்டி 2-3 பத்திரிகை நீங்களும் ரிப்போர்ட் எழுதுறீங்க. ஸோ எல்லா இடத்திலும் கூட இதை பேசிக்காக யூகிக்க முடியும். தமிழ்நாடை பொறுத்தவரை சத்தீஸ்கரை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் இங்கே நடந்திருக்கு. எங்கேயும் அவங்க தப்பிச்செல்லாம் போக முடியாது. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஈடியை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை நேர்மையாக இந்த என்கொயரி நடத்தணுங்கிறத எங்கள் வேண்டுகோள். இதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் உள்ளே வைக்கணும். குறிப்பாக செந்தில் பாலாஜியினுடைய பெயிலை கேன்சல் பண்ணுறக்கு இடி மூவ் பண்ணணும். ஏன்னா ஒரு அமைச்சர் டிரான்ஸ்போர்ட் ஊழலில் சிக்கி வெளியே வர்றார், பெயிலில் வெளியே இருக்கார். அதை சுப்ரீம் கோர்ட்டு ஆல்ரெடி கேள்வி கேட்குறாங்க, எப்படி பெயிலில் வெளியே வந்தீங்க, வெளியே வந்தோடனே எப்படி அமைச்சர் ஆனீங்க. வெளியே அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சருடைய நிறுவனம், அந்த டிபார்ட்மெண்ட்டு இன்னைக்கு 2வது முறையாக ஈடிட்ட மாட்டுது. ஈடிக்கு அதனால் ஈடி தான் மூவ் பண்ணணும். அமலாக்கத்துறை மத்திய அரசு நேரடி சம்பந்தம் இல்லாத ஒரு டிடெக்டிவ் புலனாய்வு ஏஜென்சி, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியாக இருந்தாலும் அவங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜியினுடைய பெயில் கேன்சலேஷனுக்கு போகணும். காரணம், இது கேலிக்கூத்து, ஜனநாயக கேலிக்கூத்து. ஜெயிலில் 1.5 வருஷம் இருந்து அமைச்சர் பதவி அப்படியே வச்சிருந்து வெளியே வந்து மறுபடியும் பதவி தூக்க கொடுத்து இன்னைக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடக்குதுன்னா ஜனநாயகத்தில் மக்கள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருந்தால் பத்திரிகையாளரும் உங்கள் வேலையை சரின்னு அர்த்தம், அரசியல்வாதிகள் நானும் என் வேலையை சரின்னு அர்த்தம். அதனால தான் நம்ம எல்லோரும் இணைந்து கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. வருகின்ற 17ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் சென்னையில் முடிந்த பிறகு தமிழகத்தினுடைய 5000 டாஸ்மாக் கடைகளையும் முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடக்கும். 1 வாரம் கழிச்சு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கும் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் ஆர்ப்பாட்டம். முதல் ஆர்ப்பாட்டம் தான் 17ஆம் தேதி சென்னையில் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்தை எக்மோரில் முற்றுகை போடுறோம். அதன் பிறகு அடுத்த 1 வாரத்தில் 5000 லிக்கர் ஷாப்பையும் முற்றுகை பண்ண போகிறோம். தொடர்ச்சியாக எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டே இருக்கும். மாநில அரசு பதில் சொல்லும் வரை, இந்த அமைச்சர் அந்த பதவியிலிருந்து வெளியே செல்லும் வரை, இடி அவங்க முழுமையாக சார்ஜ் ஷீட்டை போட்டு சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும். அதனால் இதை சத்தீஸ்கரையும் தாண்டி, சத்தீஸ்கரில் ஒரு பாதி தான், அதாவது போலியாக பில் அடித்து, ஆலோகிராம் அடித்து, பாட்டில் அடித்து, எக்ஸஸாக உற்பத்தி பண்ணி அதை பேரலல் செயினில் விற்றது. தமிழ்நாடு அதோடு சேர்ந்து விற்கப்பட்ட டாஸ்மார்க்குக்கே பில்லை இன்ஃப்ளேட் பண்ணி
அதில் பணம் எடுத்து பண்ணியிருக்காங்க. அதனால் புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களோ அதை நாங்கள் வரவேற்கிறோம். இன்னும் கடுமையாக எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இந்த 2 விஷயத்தை பத்திரிகை நண்பர்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கும். கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா பதில் சொல்லுங்கள். 2000 கோடி நிதியை இழந்தாலும் இருமொழி கொள்கை விட்டுத்தரம் வந்து முதல்வர் பெற்றிருந்தாரு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை ஏற்படுறாங்க. அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இவங்க மத்திய அரசுக்கிட்ட என்ன சர்க்கஸ் பண்ணாங்கிற டாக்குமெண்ட் நான் ரிலீஸ் பண்ணுறேங்க. இந்த எம்ஓயுன்னு பேசுகிறோம்ல, அந்த எம்ஓயு ட்ராமா என்னன்னு பார்த்துருவோம். அடுத்து எம்ஓயு ட்ராமாவை பார்ப்போம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எப்போ போனார், எம்ஓயு என்ன தூக்கிட்டு போனாங்க, இந்த மாடிஃபைடு எம்ஓயுன்னு என்ன பேசுகிறாங்க, அந்த டாக்குமெண்ட் எங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அதை பேசுவோம். இவங்க போய் என்னங்க ட்ராமா பண்ணிட்டு வந்தாங்க. மத்திய அரசு தொடர்ந்து எல்லா திட்டங்களுக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா தெர் இஸ் அ சிஸ்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கும் பொழுது ஒரு இந்திய அரசு கீழே நாம் எல்லாரும் இருக்கோம். ஒரு ஆர்மி, ஒரு டெலிகம்யூனிகேஷன், ஒரு சிம்பிள், ஒரு கரன்சி வேல்யூ பிடிக்குதோ இல்லையோ ஒத்துப்பைத்தான் ஆகணும். இந்தியன் ஆர்மி எனக்கு பிடிக்காது, எனக்கு இந்தியன் ஆர்மியில் தமிழ்நாட்டிலேருந்து இத்தனை பேர்த்த எடுக்கணும், கர்நாடகாலேருந்து இத்தனை பேர்த்த எடுக்கணும், முடியாது. தேர் ஆர்மி ஹஸ் காட் இட்ஸ் ஓன் பாலிசி. அது தமிழ்நாடு அரசு இங்கே உட்காந்து டிக்டேட் பண்ண முடியாது. எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் நாங்கள் கொண்டு வரல, இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாநில அரசுக்கு கல்வியை பற்றி எவ்வளோ உரிமை இருக்கோ மத்திய அரசுக்கும் கல்வியை பற்றி அவ்வளோ உரிமை இருக்குது. மத்திய அரசு ஒரு ஸ்டேட் லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்குள்ள மூக்கையே நுழைக்கல. மத்திய அரசு கன்கரண்ட் லிஸ்ட்டில் மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு துறையில் தான் மத்திய அரசு பேசுகிறாங்க. அதே போல் இவர்களுக்கு இஷ்டத்துக்கு வந்த போரெல்லாம் ஆட்சி நடத்துவதற்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் அனுமதி இல்லை. இன்னைக்கு 3 மொழி 2 மொழி 3 மொழிக்கு ஆதரவு இருக்குது. அதை நாங்கள் சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னு சொல்லுது. அது அரசியல் ஸ்டாண்டாக நீங்கள் பார்த்தாலும் கூட தமிழகத்தில் எத்தனையோ பேர் 3 மொழி படிக்கணுங்கிறாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்கிற டேட்டாவும் தப்பு. சிபிஎஸ்சியில் படிக்கிற 15 லட்சம் பேர்த்த சொல்கிறாங்க. சிபிஎஸ்ஸை தாண்டி ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷனில் இது வந்து எப்படின்னா பிடிஆர் என்ன சொல்கிற மாதிரி, என் பையன் 2 மொழி தான் படிக்கிறான், ஆனால் முதல் மொழி ஆங்கிலம், 2வது மொழி ஃப்ரெஞ்சு. இதான் இவங்களை பொறுத்தவரை இருமொழி கொள்கைங்கிறது. 2 மொழி படிப்பாங்களாமா, முதல் மொழி ஆங்கிலம், 2வது மொழி. பிடிஆர்னுடைய பையன் கொஞ்ச நாள் ஃப்ரெஞ்சு படித்தார், கொஞ்ச நாள் ஸ்பானிஷ் படித்தார். அந்த எல்லா டீட்டெயில்ஸ் நான் விட விரும்பலிங்கன்னா, ஏன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனை காயப்படுத்துவது நோக்கம் இல்லை. எந்த ஸ்கூலு என்ன படித்தாங்க எல்லாம் சொல்ல தெரியும். இது இருமொழி கொள்கையா? முதல் மொழி ஆங்கிலமும் 2வது மொழி ஃப்ரெஞ்சும் ஸ்பானிஷும் படிக்கிறது இருமொழி கொள்கையா? இதை வந்து கூச்சமே இல்லாமல் மேடையில் ஏறி அமைச்சர் பொய் சொல்கிறார். இதான் இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கை நாம் பேசுவது தமிழ் மொழி ஆங்கில மொழியை பேசுகிறோம். நாங்கள் 3 மொழின்னு பேசுறது தமிழ் மொழி ஆங்கில மொழி 3வது மொழியை பேசுகிறோம். இப்படியெல்லாம் ஒரு அமைச்சரும் மேடையில் ஏறி ஒருத்தரும் பொய் சொல்ல ஆரம்பித்தா, ஒரு அமைச்சர் குழந்தைங்க எங்கே போகிறாங்க, ஸ்கூல் வேன் முன்னாடி போய் காலேஜுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் ஃபோட்டோ எடுத்து போடுறதே என் வேலையாங்கண்ணா. ஆனால் பேசுகிறவங்க நேர்மையாக, ஏன்னா அவங்களாம் மக்கள் வரிப்பணத்தில் வாழ்கிறாங்க. நான் மக்கள் வரிப்பணத்தில் வாழல. மக்களுடைய வரிப்பணம் 1 ரூபா நான் எடுக்கலை. சாதாரண மனிதனா என் சொந்த பணத்தை அரசியல் பண்ணி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். மக்கள் வரிப்பணத்தில் இருக்கிறவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக பேசணுமல்ல, உண்மை பேசணுமல்ல. மக்கள் வரிப்பணத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே மீடியாவை திசை திருப்பி, இல்லை அண்ணாமலை கேள்வி கேட்டார் நான் பதில் கொடுத்துட்டேன், பார்த்தியல்ல என் பவரை, என் பையன் 2 மொழி கொள்கை தான். 2 மொழி கொள்கைனா என்னன்னு சொல்லுங்கள். ஆங்கிலமும் ஃப்ரெஞ்சு ஸ்பானிஷ் படிக்கிறான்னு சொல்லுங்கள். இதுதான் அவங்க லட்சணமா? இங்கே பேசக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் நேர்மையாக பேசுகிறாங்களான்னா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, எங்கள் பையன் ஃப்ரெஞ்சு படிக்கிறான், இல்லை தம்பி சொன்னார் ஃப்ரெஞ்சு ட்ரை பண்ணிட்டுமான்னு கேட்டார், ஓகேன்னு சொல்கிறேன். இந்த எம்ஓயு வந்ததுக்கப்புறம் இன்னும் கச்சேரி இருக்குண்ணா, எம்ஓயு கச்சேரி வரட்டும், இவங்க போய் என்ன ட்ராமா பண்ணாங்கன்னு அப்புறம் பேசுவோம். இதை விட்டுட்டு மத்திய அரசின் மீது குறை சொல்வதையே முழு நேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு உட்கார்ந்துருக்காங்க. ஏற்றுக்கணும்னு சொல்லிங்கன்னா, கன்கரண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு முழுமையாக நாங்கள் தான் திட்டம் போடுவோம், 100% எங்கள் உரிமைன்னு சொல்கிறதுக்கு எந்த மாநில அரசுக்கு உரிமை இல்லை. எப்படி உங்களுக்கு கல்வியின் மீது அக்கறை இருக்கோ எங்களுக்கு கல்வியின் மீது அக்கறை இருக்குது. குழந்தைங்களுக்கு 3 மொழி கொடுக்கணுங்கிற அக்கறை எங்களுக்கு இருக்குது. அதான் நான் கன்கரண்ட் லிஸ்ட் சொல்கிறேன். ஸ்டேட் லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு மூக்கை நுழைப்பதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை. அது உங்கள் பிரச்சனை. அதனால் நாங்கள் மட்டும்தான் கல்வியை தீர்மானம் பண்ணுவோன்னு சொல்கிறது என்ன நியாயம்? அப்போ எதுக்காக அது கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது? அதான் அந்த எம்ஓயு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் நெகோசியேஷன் எத்தனை டைம் நடந்தது. ஃபஸ்ட்டு எம்ஓயு என்ன அனுப்பிச்சாங்க, அப்புறம் கனிமொழி அக்கா இடையில போய் என்ன பஞ்சாயத்து பண்ணாங்க, கனிமொழி அக்கா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எது கூட்டிகிட்டு போனாங்க, அந்த சூப்பர் சிஎம் யார், இந்த கதையெல்லாம் அடுத்து பேசுவோம்ல. ஏன்னா இவங்க மட்டும்தான் எம்ஓயு நான் வெளியிடுறேன், இவங்க என்ன ட்ராமா பண்ணாங்கன்னு வெளியிடுறேன். எனக்கு இதே தான் வேலை. மொப்பிடிக்கிற நாய் மாதிரி ஒன்றொன்னா பிடிச்சி வெளியிடுறதா வேலைங்கண்ணா. யார் எந்த ஸ்கூலுக்கு போனாங்க, என்ன படித்தாங்க, என்ன பண்ணுறாங்க. ஏன்னா இவ்வளவு போய் சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணுவாங்க, சொல்ல வேண்டிய கட்டாயம் கடமையும் எனக்கு இருக்கு.
ஆனால் இப்போ நான் காலையில் பெங்களூரில் ஜெயின் பல்கலைக்கழகத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம ஒரு கருத்தரங்கில் பங்கெடுத்துட்டு வரேங்கண்ணா. கர்நாடகாவை பொறுத்தவரை கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் அவர் எஸ்கேப் ஆயிட்டார். நான் இந்த விளையாட்டுக்கே வரல. டிகே சிவகுமாரை கோர்த்து விட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பனிப்போர் போயிட்டு இருக்கு. அடுத்த சிஎம் யார் ஆவாங்கன்னு. ஏன்னா கர்நாடகா பாலிட்டிக்ஸ் சுத்து பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் சித்தராமையாவுக்கு முடிஞ்சது. எனக்கு அடுத்து வேணும். நமக்கு எதுக்கு மாட்டணும், நீ போய் மாட்டு. காங்கிரஸ் தேசிய கட்சி ஒன்றே அனுப்புறாங்க. அதனால் இவங்க வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அண்ணன் நான் கேட்குறேன், கேரளாவுக்கு அண்ணன் பிடிஆர் போகிறார். இவங்க திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 84 என்ன சொல்லுது? செண்பகவல்லி அணையை சரி பண்ணணும். வாசுதேவநல்லூர் தொகுதி தென்காசியில் 1 லட்சம் ஏக்கர் அன்னைக்கு தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்? செண்பகவல்லியில் தண்ணி வரல. அதை போய் பிடிஆர் பேசணுமா? முல்லை பெரியார் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை போய் பிடிஆர் பேசணுமா? முதலமைச்சர் 5 முறை கேரளாவுக்கு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒப்புக் சப்பானியா பிடிஆர் போய் என்ன பேசுவார்? தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேச போகிறாங்க. கர்நாடகாவில் மேகதாத்து கட்டியே தீர்வன் டிகே சிவகுமார் சொல்கிறார். இன்னைக்கு டிகே சிவகுமார் தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாமா? தமிழ்நாட்டுக்குள்ளே விடலாமா? தெரியாமல் கேட்குறேன். அந்த மனுஷனை மேகதாத்து கட்டியே தீருவேன், நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன், மத்திய அரசு அனுமதி கொடுக்குது இல்லையா, நான் கொத்தனாரை வச்சு கட்டுவேன்னு சொல்லக்கூடிய டிகே சிவகுமாரை வெக்கமே இல்லாமல் அவங்க போய் பார்த்து, வெக்கமே இல்லாமல் தலைமைச் செலவத்தை கூப்பிட்டு டிகே சிவகுமாருக்கு டீ கொடுக்குறான்னா திமுக காரன் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள். இதான் மாநில உரிமையா? வெக்க கேடுன இது மாநில உரிமையா? டிகே சிவகுமார் இங்கே வரட்டும், கச்சேரி இருக்கு, வரட்டும், கச்சேரி இருக்கு. நீ எங்கள் மேகதாத்து அணை கட்டுவேன்னு சொல்கிற, என்னுடைய விவசாயிகள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படணும். ஆனால் உனக்கு அரசியல் ஃபோட்டோவுக்கு டிகே சிவகுமார் பக்கத்தில் வந்து உட்காரணும். டிகே சிவகுமாரை கூப்பிட்டு வரணும். ஆனால் டிகே சிவகுமார் ஈஷா யோகாவுக்கு வந்தார், தனியாராக வந்து ரிப்போர்ட் பிரச்சனை இல்லை. நீ கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தலைமை செலவுக்குள்ளே வந்து நீ போயிருவியா? தெரியாமல் கேட்குறேன். ஆனால் இவங்களுக்கு மட்டும்தான் அரசியல் பண்ண தெரியும், பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் பண்ண தெரியாது. எங்களுக்கு ஒரு 1000 பேர் ஏர்போர்ட்டில் போட்டு பிளாக் பண்ண தெரியாது, கருப்பு கொடி வச்சுக்கிட்டு. அதனால் நீ கர்நாடகாவுக்கு அனுப்புற, நீ அந்த அமைச்சர் போய் நீ டிகே சிவகுமார்ட்ட டீலிங் போடுற. அப்போ என்ன? அப்போ தொகுதி மறுசீரமைப்புக்கு கர்நாடகா காங்கிரஸ் பர்மிஷன் கொடுத்தா மேகதாத்து கட்டிக்கிறதுக்கு முதலமைச்சர் ஒப்புதல் கொடுப்பாரா? ஒரு மாநிலத்துக்கும் இவ்வளவு முரண்பாடு இருக்கும் பொழுது ஒரு அமைச்சரை ஒரு மாநிலத்துக்கு அனுப்பி என்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு? இதுதான் 22ஆம் தேதி நடக்கக்கூடிய மீட்டிங்கா? அப்போ தமிழ்நாடு உரிமை முக்கியம் இல்லை, எங்களுக்கு வரக்கூடிய தண்ணி பிரச்சனை முக்கியம் இல்லை. ஆனால் எங்களுக்கு 4 பேர் கூட உட்காரணும், ஃபோட்டோவில் 10 தலைவர்கள் கூட உட்காரணும், அதுதான் வேண்டும் என்று முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நீங்கள் 22ஆம் தேதி பார்ப்பீங்க. அண்ணா டிகே சிவகுமார் அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு அதிகாரப்பூர்வமாக அவர் வந்து 22ஆம் தேதி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இங்கே கருப்பு கொடி காட்டுவோம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன் உரிமையை பிடுங்கிட்டு, ஏன் விவசாய உரிமையை பிடுங்கிட்டு நீ தைரியமாக தலைமைச் செயலகத்தில் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு போறக்கு நாங்கள் நாங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கோமா? அதுக்கு நீ கிளாரிட்டி கொடுத்துட்டு வா. இது முதலமைச்சர் அனுமதி கொடுக்கக்கூடாது. முதலமைச்சர் அனுமதி கொடுத்து டிகே சிவகுமார் இன்னும் சித்தராமையா கூட நான் பாதி மன்னிப்பு கொடுத்துருவேன். அவரு கூட இன்னும் அப்படியே இங்கெங்க போயிட்டு இருக்காரு. டிகே சிவகுமார் முழுமையாக அஸ்திரத்தை கையில் எடுத்து களத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் இன்வைட் பண்ணி தலைமைச் செயலகத்தில் உட்கார வைக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு என்ன உரிமை இருக்கு? அதனால நான் கேட்கறது, விவசாய பெருமக்கள், டெல்டா பகுதி, தஞ்சாவூர், தமிழ்நாட்டினுடைய விவசாய சங்க தலைவர் அண்ணன் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் இதை பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஒரு பக்கம் காவேரிக்கு தண்ணி வேணும், நாங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போராட்டம் செஞ்சு தஞ்சாவூரில் உண்ணாவிரத போராட்டம் நாங்கள் உட்கார்றோம், தேசிய கட்சியாக இருந்து. இன்னைக்கு அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அவன் மேகதாத்துவை கட்டுங்கிற எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதற்கு முன்னாடி மேகதாத்துவுக்கு தாங்கன்னே நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்தோம். யார் எடுத்துங்கன்னு? அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எடுத்தாங்கன்னு இருந்தோம். அதனால் நிச்சயமாக இதெல்லாம் கருப்பு கொடி காட்டுறது என்னங்கண்ணா? இது எப்படி முதலமைச்சர் அனுமதிக்கலாம்னு நான் கேட்குறேன். தலைவா, நீங்க கர்நாடகா பாலிடிக்ஸ் பாக்குறீங்களா தலைவா? டிகே சிவகுமார் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களா? மத்திய அரசு நாங்கள் அனுமதி கொடுத்தோமா? மத்திய அரசு இன்னைக்கு அனுமதி கொடுக்கல. டிகே சிவகுமார் என்ன சொன்னாரு? மத்திய அரசு அனுமதி எது கொடுக்கணும்? நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டுட்டேன். என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பாருங்க, நீங்க பார்த்து பேசுங்க. மத்திய அரசு அன்னைக்கும் அனுமதி கொடுக்கல, இன்னைக்கும் கொடுக்கல, நாளைக்கும் கொடுக்க மாட்டோம், 2034 கொடுக்க மாட்டோம், எப்பவும் கொடுக்க மாட்டோம். ஒரு மனுஷன் போர்க்கொடி போட்டு, ஏன்னா அவரு தொகுதிக்கு வருது, அவருடைய சொந்த தொகுதி, அவருடைய சொந்த தொகுதியில் பயனடையணும். அதற்காக இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருக்காரு. அந்த டிகே சிவகுமார் எப்படி நீங்க தமிழ்நாட்டில் கூப்பிட்டு 22ஆம் தேதி மீட்டிங்ல கூட உட்கார வைப்பீங்கன்னு அதான் நான் கேட்கிற கேள்வின்னு. அவர் இதுக்கு மாதிரி ஈஷாக்கு வந்தார், நாங்கள் போய் தடுத்தோமா? தனிப்பட்ட முறையில் வாங்க, குடும்பத்தோட வந்துட்டு போங்க, நோ ப்ராப்ளம். அதிகாரப்பூர்வமாக வரும்போது கிளாரிஃபை கொடுத்துட்டு வாங்க. அதை கூட பேத்தா முதலமைச்சர் மௌனம் காக்குறாருன்னா தமிழகத்தினுடைய விவசாய உரிமையை விட்டு கொடுக்குறாருன்னு தானே அர்த்தம். கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். முதல்ல சொன்ன ஸ்டாண்ட் எப்படி மாத்துவனே? பாராளுமன்றத்தில் வலியுறுத்தட்டும்.
பாராளுமன்றத்தில் எங்களுடைய அமைச்சர், நாங்களும் போய் பார்த்தோம், கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, நாமெல்லாம் எஸ்ன்னு சொன்னா தான் அணையை கட்ட முடியும். நம்ம எஸ் சொல்லல. அதான் எங்களுடைய ஸ்டாண்டு. மத்திய அரசு ஸ்டாண்டை சொல்லிட்டாங்க. எப்படி ஸ்டாண்டு மாத்திரக்கு என்னென்ன காரணம் இருக்கு? அது அவங்க பிரச்சனை, அது அவங்க பிரச்சனை. கர்நாடகா பாஜகவை எதிர்த்து உண்ணாவிரதம் நாங்கள் இருந்திருக்கிறோம், நான் இருந்திருக்கேன். அது அவங்க பிரச்சனை, அவங்களுக்கு என்னமோ சொல்லிட்டு போட்டோம். நாங்கள் சொல்வது மேகதாத்து அணையை நீ கட்டணும்னா சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணு. சிஸ்டத்தின்படி நீ கட்டவே முடியாது. அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றாங்க. நாங்கள் கர்நாடகா பாஜகவை எதிர்த்தே உண்ணாவிரதம் இருந்தவங்க காங்கிரஸ் எடுத்து கருப்பு கொடி காட்ட மாட்டோமா? என்னென்ன என்னென்ன ஆய்வு செய்யறதுக்கு கடந்த பாஜக ஆட்சியில தான் அனுமதி கொடுக்கப்பட்டது. கர்நாடகாவில் பாஜக ஆட்சி இருக்கும்போது அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் இப்போ வந்து அங்கே அணை கட்டுறதுக்கான வேலைகள் தொடங்கிட்டு இருக்காங்க. அந்த ஆய்வை முதல்ல வந்து கேன்சல் பண்ணணும் மத்திய ஆய்வு. ஒரு நிமிஷம், இதுல ஆய்வுங்கிற கான்செப்டே இல்லை. இதுல ஆய்வுங்கிற கான்செப்டே இல்லை. இதுல ஆய்வுங்கிறது மாநில அரசு அவங்க இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் வச்சு அவங்க ஆய்வு பண்ணிக்கலாம். ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தயார் பண்ணி மத்திய அரசுக்கு போகும். அப்பதான் மத்திய அரசுடைய வேலை ஆரம்பிக்குது. போன முறை இதே டிராமா. அப்ப மத்திய அரசு என்ன சொன்னாங்க? நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம், நீ கட்ட முடியாது. அங்க பிரச்சனை முடிஞ்சது. மறுபடியும் நீங்க ஆய்வு பண்ணலாம். கர்நாடகாவோட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர்ஸ் வச்சு 10 முறை ஆய்வு பண்ணலாம். அதை பத்தி யாரும் தடுக்கல. மத்திய அரசு அனுமதி கொடுக்காது. இன்னைக்கு DK சிவகுமார் அவர்கள் ஒரு படி முன்னாடி போறாங்க. அவங்க எதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கர்நாடக அரசியல பயன்படுத்துறாங்க. அப்படி இருக்கிறவங்களை கூப்பிட்டு கொஞ்சி குழாவுனீங்கன்னா எப்படி நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எப்படி நான் ஏத்துக்குவாங்க? ரூபாய் சிம்பிள் உங்களுடைய சமூக வலைதளங்களில் கூட தமிழ் ரூபாய் தான் பயன்படுத்திருக்கீங்க அண்ணா. இல்லைங்கண்ணா, ரூபாய் 1000 போடலாம், அது சிம்பிள் கிடையாது. ரூபாயினுடைய ஆரம்ப வார்த்தை. வெறும் ரூன்னு ஒரு வார்த்தையை போடக்கூடாது. நான் சிம்பிள் வந்து கரன்சி சிம்பிள் இப்படி போடலாங்கண்ணா. நார்மல் சிம்பிள் நம்ம 2010 போடலாம். கரன்சி சிம்பிளுக்கு தனியாக ஒரு வேல்யூ இருக்கு. ஏன்னா அது இந்தியாவுடைய கரன்சி சிம்பிள், அவ்வளோதான். இதே நான் 1000ன்னு தமிழ் எழுதும்போது ரூபாய் 1000ன்னு எழுதுவேன். கர்நாடகாவில் போனால் அவங்களும் ரூபாய் 1000 எழுதுவாங்க. நாங்கள் தமிழில் ரூ எழுதுகிற மாதிரி கர்நாடகாலையும் ரூ எழுதுவாங்க. ஒரு மாநிலத்திலையும் அந்தந்த மொழி என்ன இருக்கோ தாய்மொழியினுடைய முதல் வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம். நான் சொல்வது ரூபாய் சிம்பிளையை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு டீ கடையில் காஃபி 20 ரூபாய்க்கு விற்கிறோம்னா இந்த ரூபாய் சிம்பிள் இருக்காது, ரூ இருக்கும். அது அனுமதி இல்லை. இது காலங்காலமாக எழுதுறோம். 2010க்கு முன்னாடி நம்ம ரூபாய்னு எழுதணும். இவங்க பண்ணுறது அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதாவது சிம்பிள் ஆஃப் இந்தியன் கரன்சியை ரீப்ளேஸ் பண்ணி நான் ரூ போடுறேன். சார் இவ்வளவு சொல்கிறாங்களே, ரூபாய் எங்கிருந்து வந்துச்சு? அது சமஸ்கிருதத்துலேருந்து வந்துச்சு. அதை மட்டும் எடுத்துக்குவாங்களா? ஸ்டாலின் சா எங்கிருந்து வந்துச்சு? சமஸ்கிருதத்துலேருந்து வந்துச்சு. ஸோ இவங்களுக்கு எங்கே தேவையோ சமஸ்கிருதம் வேணும். அப்படின்னா ஸ்டாலின்கிற பேரை எழுதக்கூடாது, வேறு பேரை மாற்றணும். சா எந்த வார்த்தைங்கண்ணா? சமஸ்கிருத வார்த்தை. எப்படி ஸ்டாலின் தமிழில் சா எழுதுவார் சொல்லுங்கள்? ரூபாய்ங்கிறது ருப்பையா, அடிப்படை சமஸ்கிருதம். அந்த ரூ எப்படி போடுவீங்க? அது தமிழ் வார்த்தையா? தமிழ் வார்த்தையா ரூபாய்ங்கிறது? இல்லை. அதனால இவங்களுக்கு வந்து வேண்டும் இது தேவனாங்கிரி ஸ்கிரிப்ட். அப்படி இருந்தால் கலைஞர் எதுக்கு அதை பிடிச்சி 2010 அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாரு? மேலேருந்து கலைஞரை என்ன சொல்லுவார்னா, மகனே நான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கேட்டேன், நீ வேண்டாங்கிற. மகனே நான் ரூபாய் சிம்பிள் வேண்டுனேன், நீ வேண்டான்னு. ஏன் மகனே அப்படி பண்ணுறேன்னு மேலேருந்து கலைஞரையாவே சொல்லுவார். ஏன்னா அவர் கேட்டதுக்கு நேராக தானே இவங்க சொல்கிறாங்க. எப்படி இது மாநில உரிமையா? ஒரு தமிழன் கொடுத்ததை பஞ்சாப்காரை ஏற்றுக்கிட்டான், தமிழன் கொடுத்ததை ஹரியானாக்காரை ஏற்றுக்கிட்டான், தமிழன் கொடுத்ததை நாகாலாந்துக்காரை ஏற்றுக்கிட்டான். யாராச்சும் தமிழன்னு சொன்னானா? எல்லாம் ஏற்றுக்கிட்டான். தமிழ்நாட்டுக்கு பெருமை தானே. 2010 தமிழ்நாட்டுக்கு பெருமை, 2025 தமிழ்நாட்டுக்கு சிறுமையா? என்னென்ன லாஜிக் பேசுகிறாங்க? தமிழ்ல 3 மொழி கொள்கை சொல்லுது, தமிழ்நாட்டுக்கு 2 மொழி கொள்கை போடுது. ஆனால் அன்புமணி ராமதாஸ் 1 மொழி கொள்கையே போடுறாரு. அவர்களுக்கு அவர்களுடைய திட்டங்கள்னா டிடிவி தினகரனே 3 மொழி வேணுங்கிறாரு. ஏன் அண்ணாதுரை ஐயா 1967 கனையாளிக்கு அவங்க கொடுத்த பேட்டியில் இந்தியாவில் எல்லாருமே 3 மொழி படிக்கும்பொழுது தமிழ்நாடு 3 மொழி படிக்கணும்னு அண்ணாதுரை ஐயா சொன்னாங்க. அவர் சொல்லலையா? தமிழ்நாட்டினுடைய திமுகவினுடைய முதலமைச்சர் அண்ணாதுரை ஐயா அவர்கள் கனையாளியில் சொல்லலையா 1967? இல்லைன்னு மறுக்கிறாங்களா இப்போ இருக்கிற திமுக அரசு? அதனால் இவங்களுக்கு தகுந்த மாதிரிலாம் அப்படியே பேசி ட்ராமா பண்ணிட்டு போகக்கூடாதுங்க. பேசுவாங்க நாளைக்கு